ஐயோ இதுக்கு நம்ம இது செய்ய ஓகே. நீங்க பாடுற பாட்டு பாடுறதுதான் இன்னைக்கு இன்ட்ரோ. என் மூஞ்சி துருவா என்ன வடிச்சிருக்காங்க உங்களை மட்டும் ஜூமின் பண்ணி க்ராப் பண்ணி போட்டு நானே இப்ப மறுபடியும் பாட்டு பாடுறேன். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from boxing. ஓகே ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரிவ்யூ பண்றோம் தானே இல்லையா? ஒரு வாரம் எல்லா வாரமும் மண்டே பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு என்ன இது பார்க்க போறோம்? சசிகுமார் இன்னைக்கு புதுசா எதுவும் வரல, அதனால பழைய சரக்கு இழுத்துட்டு சசிகுமார் அந்த பக்கமா போயிட்டு இருந்தாரு. சார் கொஞ்சம் வாங்க உள்ள கூப்பிட்டுருக்கேன். ஆனா நான் எவ்வளவு ஆசையா போன வாரம் இது செஞ்சேன் தெரியுமா? வியூவே போல ப்ரோ. எது? சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி சார், இது உங்களை தான் செய்யணும். இல்ல அப்படி இல்ல, எனக்கு அவரை பிடிக்கும். ஏன் யாரும் அவரை பாக்கல அப்படின்னு தெரியல. ஏங்க பாக்கல? ஏன் பாக்கல? நீ அவங்களதான் கேட்கணும். இல்ல இது பாப்பாங்க நம்புவோம். சமுத்திரக்கனிக்கு அப்படின்னா அவரோட குருநாதர் சசிகுமார். இல்ல இது பாப்பாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, டூரிஸ்ட் ஃபேமிலி. டைட்டில் டீசரா? என்னன்னா டைட்டில் டீசரே 3 நிமிஷம் 4 நிமிஷம். சிம்ரனா? ஆமா. இங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பதட்டமா இருக்காரு. நீ இன்னும் கிளம்பலையா? ஸ்ரீலங்கா. நான் எங்கேயும் வரையில. ஸ்ரீலங்கா இல்லாம எங்கேயும் வரையில. யாரடா சிலோ? நான் லவ் பண்ற பொண்ணு. லவ் பண்ற பொண்ணா? அம்மாக்கு தெரிஞ்சா செருப்பாடு அடிப்போம். சின்ன வயசுல காணாம பண்ணிட்டு பழசு கிடைச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு, முதல்ல கதையை கிளம்பு. ஏன் கத்திரீங்கள்? நீங்கட கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருங்கள் போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ பெட்டி. நல்ல வடிவான பெட்டை. பெட்டை மீன்ஸ் கேர்ள். கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி யாருங்களா? மணி என்ன? மணி கூடங்கடி. இல்ல அங்க போய் புதுசா வாங்க வேண்டாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறாங்களா? அப்படித்தான் இது. ஓடுறோம்ண்டு. ஆமா. சொன்னர் வாங்கி வச்ச பொருள் எல்லாம் எடுத்து கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. என்ன நேரத்துல யாரு? முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம் நீதான். எந்த சத்தமும் போடாம அவரு வருங்க. ஐயோ தோந்துட்டோம். ஏ தினேஷ், என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்க எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. இவரு பாருங்க. அதான் ஓடி போறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க எல்லாரையும் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டான். கூட்டிக் கொண்டு டீ குடிக்கிறீங்களா சார்? என்ன பண்ற? டீ தூள் எந்த பேக்ல வச்சிருன்னு தெரியல. ஓ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. சார் டீ குடிப்பீங்களோ? முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாவமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. விளங்குதா? வசந்தி, போற வழியில தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா, இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிட்டு சொல்ல வந்தேன். இதுகளை வச்சுக்கிண்டு கிளம்பலாமா? டூரிஸ்ட் ஃபேமிலி தானே? வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஆச்சு இந்த மாதிரிலாம் ஒரு படம். டூரிஸ்ட் ஃபேமிலி நைஸ் ரைட்.
இல்ல ப்ரோ இப்ப ரீசனா இப்ப வந்துச்சு, நீங்க தான் கொஞ்சம் லைட்டா மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன படம்? இது பாக்கிங்கும் அப்படிதான், அந்த வீட்டுக்குள்ளேயே தான் கதை பாக்கிங்க. அப்புறம் வந்து இது குட் நைட் படம் பாத்தீங்களா, கொரட்டை விடுறது. அப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் கதை விடும், நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா டவுன் அப்படியே நல்லா இருக்குல்ல அது மாதிரி. அதுதான் சொல்றேன். அப்போ ஆஃப்டர் யூ சே எனக்கு இப்போ குட் நைட்டு இதெல்லாம் பார்க்கணும் சார். மேபி ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், உண்மை சீரியஸா நல்லா இருக்கும் அந்த படம். பார்த்தா நம்ம அடுத்து பண்ண போற வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். திடீர்னு நீ சொல்றேன் மெயின் திங் சோ ஹிலேரியஸ். பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு சிரிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணேன், அப்பயும் முடியல என்னால. இல்ல யார் ப்ரோ இது? அபிஷன் ஜீவன் வேற படம் எடுத்துட்டாரோ ஃபர்ஸ்ட் டைம்? அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது போட்டு. எதுக்கு அவங்க எல்லாம் வீட்டை விட்டு உடம்பு. ஆனா இப்ப ஓகே, எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, அவங்க ஸ்ரீலங்கா தமிழ்னு தெரியுது. அகதிகளா இருக்காங்களோ? ஸ்ரீலங்கால இருந்து ஓடி இந்தியாவுக்கு வராங்களா இல்ல இப்ப இந்தியால தான் இருக்காங்களான்னு தெரியல. இப்ப இந்தியால இருக்காங்க. ஐ மீன் இப்ப இந்த வீடு இந்த ஃபேமிலி இந்தியா. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் இது பேசுறாங்க. அங்க இருந்து இப்ப இங்க வராங்களோ இல்ல எனக்கு தெரியல கேக்குறவங்க. எனக்கும் தெரியல. நான் நினைக்கிறேன் அங்க இருந்து இங்க வராங்க, டூரிஸ்ட்னு வருது. ஆமா, அங்க இருந்தா இங்க வராங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அபிஷன் ஜீவன் வெரி நைஸ். ஆமா, சசிகுமாருக்கும் லைக் ரொம்ப நாள் கழிச்சு சசிகுமார் இந்த இது வந்துட்டு அந்த நாடோடிகள்ல ஃபிளேவர் இருக்கு. லைக் அவர் பேசுறது இல்ல எப்பயும் வந்தா அவர் வந்தா அட்வைஸ் பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு. இது வந்து அப்படியே ஃபன் ஃபில்ட்டா ஃபேமிலி படமா அப்படியே. சிம்ரன் வேற என்ன இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க சொல்லாதீங்க. ஆனா இது பார்த்தது ஒரு மாதிரி ஓடிடிக்காக செஞ்ச படம் மாதிரி இருக்கு, அப்படி நார்மலா தானே. இந்த மாதிரி படம் தியேட்டர்ல ஓட நினைக்கிறீங்க? ஒன்னாதான் அந்த மாதிரி அடுத்த நிறைய படம் வரும். எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு தியேட்டருக்கு தான் வந்துச்சு, பாக்கிங் தியேட்டருக்கு வந்துச்சு. குட் நைட் எல்லாமே தியேட்டருக்கு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஓடிடிக்கு வந்துச்சு. திஸ் ஆல்சோ வில் பி a very feel good movie I guess. அவருக்கு இந்த ஃபீல் குட் மூவிஸ்லயே ரொம்ப பிடிச்ச படம் இது. ஐயோ நிறைய படம் இருக்கும் ஃபீல் குட்னா நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப அந்த தமிழ் படம் ஃபிளேவர் ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி தான் சொல்றீங்க. இந்த மாதிரி சம்திங் பாக்குறப்ப ஒரு மன நிறைவா ரொம்ப. எனக்கு பிடிச்ச படம் எதுன்னா அபியும் நானும். பட்டு ஞாபகம் என்ன படம் அது? அபியும் நானும்டா, த்ரிஷாவோட படம். அப்பா சிங்க. எனக்கு அது கிளைமேக்ஸ் அழுக வந்துருச்சு தருவா. அப்ப நானு எனக்கு அந்த கதை சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அது ஒரு பிச்சைக்காரன் கூட்டு வந்து அந்த பிச்சைக்காரன் செம்மையா இருக்கும் அந்த படம். that movie still அதான் சொல்றேன், என் மனசை இன்னுமே அது. இல்ல ஆனா நீங்க போய் சொல்ல, நீங்க உண்மையா சொல்றீங்க. ஏன் திரும்ப சொல்றேன், இதோட ரெண்டாவது இது ஏற்கனவே இதை நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே. இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நீங்க வந்து மாறாம அந்த படத்தை தான் சொல்றீங்க. ஆமா, this movie is really touching the heart. அது தெரியல, இப்பெல்லாம் எல்லாரும் படம் பாக்குறத விட்டு ரிவ்யூவரா மாதிரி தான் படமே பாக்குறேன். no one is enjoying them. நான் இப்ப ரீசெண்டா தங்கலான்னு பார்த்தேன். I really enjoy them. When you see the movie without any expectation, for sure you will get something from the movie. படத்தை படமா பாருங்க, எல்லா படமுமே நல்ல படம் தான். எதை வச்சு அது மொக்க டிராகி கதையே இல்ல, கதை இல்லாமே ஒருத்தன் படம் இவ்வளவு செலவு பண்ணி எடுப்பான். he has some vision. எல்லா பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையா இருந்தா யார் தான் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்லாம் எடுக்கு. ஸோ வி ஆல்சோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே அப்படியே டாப் நாட்ச்ல தான் இருக்கணும். நான் கொடுத்த அந்த காசுக்கு நான் எல்லாம் கேள்வி கேட்பேன். இதெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் ஒரு ஜூம் இன் போட்டு. இல்ல இது வந்துட்டு நான் என் மனசுல 1000 கேள்வி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இவங்க இப்பெல்லாம் பண்றதுனால தானே புது முயற்சியை யாரும் எடுக்காம அதே ஸ்கிரிப்டை போடு, 3 ஆக்ட்ல போடு. ஒரு ஹீரோ அவனுக்கு ஒரு பிரச்சனை, எண்ட்ல வந்துட்டு பிரச்சனை சாயிடும். we all go back in heroism, hero worship movies. ரெண்டு பேர் வெறும் பேசுறதே படம். ஃபர்ஸ்ட் அந்த படம் வந்தோன்னா 1008 விஷயங்கள் சொன்னாங்கடா, ட்ராகியா இருக்கு, பேசிக்கிட்டே இருக்காங்க, குடிச்சிட்டு 2 பேரும். எவ்வளவு மீம் வந்துச்சு. அவ்வளவு மீம் கழுவி ஊத்துறேன். அதுக்கப்புறம் படத்துல இருந்து 18 மினிட்ஸ் கட் பண்ணாங்க. அது தெரியும். ஆனா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நான் மலேசியால கட் பண்ணல தெரியுமா? அவங்க இந்தியால மட்டும் தான் கட் பண்ணானுங்க. நான் மலேசியால தான் பார்த்தேன். இங்க ஃபுல்லா அவன் கட் பண்ண எல்லா சீனுமே வந்துச்சு. நான் ஃபுல் படமும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தோடனே பேசின வாயெல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மாறிட்டானுங்க. அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னது இங்க ஆளையே கூட்டத்தையே காணும். இப்ப இங்க பார்த்தாலுமே நல்லா இருக்கு. என்னடா இது, படத்தை தியேட்டர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நீங்க தியேட்டர்ல இருக்கப்பல செலிப்ரேட் பண்ணணும். அப்பதானே அந்த ப்ரொடியூசருக்கோ இல்ல அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு லாபமா இருக்கும். சூப்பர் படம். ஆனா ஒண்ணுச்சு தானே படம், ஓகே தானே இல்லையா? அது வந்துட்டு பிரேம்குமார் தான் சொல்லணும். இல்ல ஞானமே இல்ல. 2D எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2D சூர்யா தான். அது சூர்யா. ஆமா சூர்யா தான். ஹோப்ஃபுல்லி இந்த படத்தையும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி உங்க கையில தான் இருக்கு. அவங்கள அன்போட வரவேற்றுருங்க இந்தியால. ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் ஃபேமிலிங்கிற மாதிரி.
அந்த படத்துல பார்த்துட்டு சரி ஓகே. ஹோல் ஃபேமிலிக்கும் ஆல் தி பெஸ்ட். அபிஷ் அண்ட் ஜீவின், ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் யூ.